தேவனே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். ஒரு விஷயம் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே பழைய ஏற்பாடுல ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் ஜனங்களுக்கு புத்தி சொல்லி நடத்தினார்கள். ஜனங்கள் செய்கிற தவறுகளை, ராஜாக்கள் செய்கிற தவறுகளை, அல்லேலூயா, ஆசாரியர்கள் செய்ய தவறுகளையும் கூட சொல்லி சீர்படுத்தினார்கள். சிலர் கேட்டார்கள், சிலர் கேட்கல. அதே போல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். யாரெல்லாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமோ அவங்களுக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி கிரியை செய்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறபடியே நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் உணர்ந்திருப்பீர்கள். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இன்னும் சகல அநேக காரியங்களை செய்யலாம், செய்யக்கூடாது, இது தவறு, இது ரைட்டு என்னெல்லாம் பேசுகிறார், நடத்துகிறார். ஆனால் இந்த ரெண்டு காரியம் பழைய ஏற்பாடுலேயும் அநேகர் செவி சாய்த்தார்கள், அநேகர் செவி சாய்க்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடில் பெரும்பகுதி செவி சாய்ப்பதில்லை. அது நீங்கள் கண்டாலே தெரியும் அவங்க வாழ்க்கை முறைகளை. நல்ல ஜோம் பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. உலகத்துக்கு போனோன்னா சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே உலக வாழ்க்கையில் இடைபடுவார்கள், அதிகமாக இடைபடுவார்கள். இப்படி தான் அந்த கிறிஸ்துவ ஜீவியம், இப்போ உள்ள ஜீவியம் அப்படி அமைந்திருக்கிறது. வெளியே எங்கே பார்த்தாலும் சத்தியங்கள் கிடையாது. இப்போ சொன்னால் அப்படியே ஊழியக்காரரை பற்றி சொல்லுவார் அப்படின்னா, நாங்கள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு நான் 2-3 பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள், ஆனால் அவங்க வயசானதுனாலும் எனக்கு வயசு அதிகமானதுனாலையும் ஒருவருக்கு இன்னார்னு புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அங்கே சேர்மாதேவின்னு பேசிக்கிட்ட உடனே நானும் சேர்மாதேவி தான் ஐயா அப்படின்னேன். பிறகு யார் என்ன பேசும்போது அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் இந்த ஹோட்டல்லாம் வச்சுருந்ததுனால பஜாரில் அநேகர் எனக்கு தெரியும். அந்த 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் என்னை தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஹோட்டல் சென்டராக இருந்தது. கிரியைகளும் அப்படி இருந்தது. அவங்க 2 பேரும் ஊழியக்காரர்கள். அவங்க மாவன் வந்திருக்கிறார், இன்னும் 2 ஊழியக்காரர் வேறு அவங்க கூட வந்திருக்கிறாங்க. என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறீங்க. என்ன வருத்தம்னா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், போதிப்பதும் இல்லை, ஜனங்கள் வசனத்தை விசுவாசிப்பதும் இல்லை, ஜனங்கள் தாம் போகிற பாதை தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய பலனும் இல்லை. அவர் எனக்கு பயங்கர சங்கடமாயிட்டுன்னா, அந்த கொஞ்சம் காட்டமாக சொல்லிடலான்னு பார்த்தேன். இந்த பவுல் நல்லமுத்துட்டு பேசுகிற மாதிரி டக்குன்னு ஒரு காட்டமாக பேசிடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நம்ம ரைட் அவங்க பேசட்டும், பிறகு ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோனில் நம்ம விவரங்களை சொல்லிடலான்ட்டு ஃபோன் நம்பர் மாத்திரம் வாங்கிட்டேன். ஏன் உங்களுக்கு ஏன் அந்த வேலைன்னு கேட்கலாம். நம்மக்கிட்ட தீமைன்னு வரும்போது கேட்டாலும் கேட்காட்டாலும் திருவசனத்தை நீ ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணன்னு இருக்கு. அவங்க செய்கிற தவறை சுட்டி காமிக்கணும். என்ன தவறு செய்தாருன்னா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணால் ஆட்கள் வரல, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அநேகருக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுதேன். அதனால் எல்லா இடங்கள்லேருந்து என்னை கூப்பிடுறாங்க, வைக்காங்க. நான் மரித்தோரை எழுப்பியிருக்கேன் அப்படிலாம் சொன்னார். எனக்கு பெரிய சங்கடமாக போச்சு. என்ன சங்கடமாக போச்சுன்னா, வேத வசனத்தின் அறிவு இல்லை, வேத வசனத்தின் வெளிப்பாடாகிய சத்தியம் இல்லை. ஆனால் இவர் மரித்தோரை எழுப்பணும்னு சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்காரு. நான் யாருக்குனாலும் அந்தரங்க விஷயங்களை கூட நான் தீர்க்க தரிசனமாக சொல்லி விடுவேன்லாம் சொல்கிறார். என்னையோட 10 வயசு குறைய இருக்கும் அவருக்கு. இன்னொரு ஆள் என்னையோட 10 வயசு கூட. அவங்க 2 பேர் தான் பேசிட்டாங்க. மற்ற ஆள்லாம் வேறு பெஞ்சில் வேறு சீட்டில் இருந்தாங்க. எனக்கு பயங்கர சங்கடம் ஆகிட்டு, என்ன இப்படி பேசுகிறாரு அப்படி. என்னைய வேறு நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், வேறு வழி இல்லைன்ட்டு இப்போ நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறேன், அதுக்கு வாங்க அப்படின்னாரு. எல்லாம் பாஸ்டர் மீட்டிங்லாம் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லோரும் தன்னுடைய மேன்மையை தான் உயர்வை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் நடத்துகிறதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்ட்டு என்னெல்லாமோ சொல்கிறார். வேறு நான் பணத்துக்காக வேண்டி 300 ரூபா காசுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கொண்டு தருவார் வைப்பார் அப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே
பவுல் சொன்ன ஒரு இடத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னால், அந்த ஒரு வார்த்தையை நிறைவேறதுக்கு உண்டான ஒரு ஊழியக்காரந்துங்க இந்த பூமியில் இல்லை அப்படின்னு சொன்னேன். இன்னும் என்னவோ பேசியிருக்கலாம், ஆனால் அந்த இடமும் சூழ்நிலைகளும் சரியில்லை. ஆனால் கண்டிப்பாக உணர்த்த வேண்டியது என் கடமை. அது வந்து என் டியூட்டி, என்னுடைய, அதாவது அவங்கள டிஸ் பண்ணதுக்கோ அவங்க அவமானப்படுத்துறதுக்கோ அல்ல, அவங்க செய்கிற தவறுன்னு சுட்டி காண்பிக்க வேண்டிய வேலையில் நான் இருக்கிறேன். அதனால் நன்றியோட அந்த நேரம் அது சரியில்லாதனால அதுக்கப்புறம் நான் பேச விரும்பலை. ஆனால் அவங்க எல்லாருமே குழிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அவங்கள நம்புகிற ஜனங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி அந்த நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறேன் அந்த குளோரிந்தமா சர்ச்சுக்கு வர ஆட்கள்லாம் எல்லா சர்ச்சையும் பார்த்துட்டு எல்லா உபதேசத்தையும் பார்த்துட்டு விடுதலை அடையாமல் கடைசியில் அலலியா நிம்மதி இல்லாமல் அங்கே வந்து தன் கண்ணீரை ஊற்றி விடுதாங்க. ஊற்றி விட்டுட்டு இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட போதிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை. அந்த கற்றுக் கொடுக்குற பாடம் பெருசுன்னு நினைக்கிறாங்க. நான் கற்றுக் கொடுக்குங்க அழகாக இருக்குது, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இல்லை. அநேகருக்கு அந்த பக்குவங்கள் இல்லை. அதனால தான் என்னுடைய பிரயாசங்கள் அதிகமாகிறது. அவங்க கை கொள்ளாதனால என்னுடைய பிரயாசங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கேருந்து போன பிரதர்லாம் கூட இங்கே இருக்கும்போது அவருக்கு பேசுகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே ஆள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். மோசம்னா நீங்கள் மற்றது இல்லை, அந்த குழந்தை தன்மை இல்லாமல் இருக்கும். அந்த தன்மை நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிடலைன்னு வச்சுக்கிடுவோம், நீங்கள் காயப்படுவீர்கள். நீ அந்த தன்மைகளெல்லாம் புரியணும். ஒவ்வொரு காரியங்களும் என்னன்னு புரியணும். அல்லேலூயா. நீங்கள் விழுந்து போனீங்கன்னா ரெண்டு கட்ட நிலைமை ஆயிரும். கிறிஸ்துவம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, ஒரு பின்னால் திரும்பக்கூடிய வழியே கிடையாது. பின்னால் திரும்பினா பிசாசு, முன்னால் பார்க்க இயேசு கிறிஸ்து. நீங்கள் முன்னால் பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நான் இப்போ என்ன சொல்ல வருகிறேன்னா, போதிப்பதற்கே ஆள் இல்லை. அந்த ஜனங்கள் போதனை இல்லாமல் இயேசுவை அறியாமல் அல்லது பிசாசினாலே பயங்கரமாய் காயப்படுகிறார்கள். தேசத்தில் பெரும்பகுதி காயப்படுகிறார்கள். நன்றியோடு கூட துதிக்கிறேன். நீங்கள் எதனால் அறிவீர்கள்? சாட்சியினால், கனியினால், அவர்களுடைய வார்த்தைகளினால், அவனுடைய சாயலினால் நாம் எப்படி இருக்காங்கன்னு அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தன்மைகள்லாம் வந்து உலகத்தில் ரொம்ப குறை இருக்குது. ஆனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். எவ்வளவு சத்தியங்களோ போதிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவோ அல்லலுயா நான் கடிந்து கொண்டு போய் போதித்து இருக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே போதித்து இருக்கிறேன், பல கருத்துக்களை போதித்து இருக்கிறேன். ஆனாலும் அல்லலுயா அநேகர் அல்லலுயா இன்னும் பின்பற்ற வேண்டிய பகுதி நிறைய இருக்குது. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்திட்டு வரும்போது பின்வாங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் கூட கானான் தேசத்துக்கு உள்ள போகலை. 3 நாள் கடந்து போகக்கூடியதை 4 நாள் கடந்து போகக்கூடியதை 40 வருஷம் கடந்து போக வேண்டிய நிலைமையானது. இதே சிஸ்டம் தான் இந்த புதிய ஏற்பாடுலையும். நீங்கள் கொஞ்ச நாளில் ஓடுகிற ஓட்டத்தை பல வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஆசாரியனுடைய என் வார்த்தைக்கு கீழ்ப்பட வேண்டாம். என் வார்த்தை தேவ சத்தியமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு கீழ்ப்படலைன்னா அதுக்குண்டான கிரயங்களை நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கு. நான் இப்போ சொல்லலை, பல வருஷமாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீ ஐயா நில்லாதே, பேசாதே, உட்காராதே, சேராதே, நடக்காதே அப்படின்லாம் நான் சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை நான் போதிக்கும் போது அதுக்கு மீறினீங்கன்னா நீங்கள் காயப்படுவீர்கள். வெள்ளக்கரையும் கட்ட வேண்டியதாக இருக்கும், பகிரங்கமாய் விளக்கரையும் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளியே போய் பாருங்கள். வெளியே ஒவ்வொரு ஊழியர்கள் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு விசுவாசிகள் எப்படி இருக்காங்க. அலலியா சர்ச்சை விட்டு அலலியா ஊழியர்களை விட்டு விலகினுடைய தன்மையை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் தேவனை சேவிக்க வேண்டும்ங்கிறத கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப சங்கடம். அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். அலலியா ஐயோ போதவருடைய வார்த்தையை கேளாமல் போனேனே அப்படின்னு நினைக்கிற காலங்கள் வரும். அலலியா இப்படிலாம் இருந்துதான் நம்ம இப்படி இருந்தோமே, நம்ம ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமாக போனோமே, இப்போ அலலியா இப்படி இருக்கிறமே, எருசலேம் பாட்டை சில பாடுகள் என்று பாபிலோனில் சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு நாம் கட்டப்படுவோம்.
உங்களுக்கு தெரியல. இப்போ ஊழியம் தான் பார்க்குறேன். என்கிட்ட அநேக அலலியா நன்றியோடு கூட ஒரு இடத்துல போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டியது இருக்குது. பண செலவு வேறு, ஏகப்பட்ட பண செலவு, சரீர ஒடுக்கங்கள் வேறு, இதில் வேற அலலியா பல விதங்களில் போராட்டங்கள். அதனால் புரிந்து கொள்ளுங்கள், கிடைக்கிற சத்தியத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்று உங்கள் நடக்கைக்கு வரலையா அந்த சத்தியத்தின் கிரயத்தை நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்லை, நான் சொன்ன வசனங்களே உன்னை நியாயம் தீர்க்கும்னு ஆண்டவர் சொன்னார். அநேகருடைய தன்மை மீறுதல், அநேகருடைய தன்மை அலுவலியா பாதி சத்தியத்துக்கு இணங்குறது, பாதி சத்தியத்துக்கு மீறுறது. அநேகருடைய தன்மை சத்தியத்தை கேட்காமலே இருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி காலம் தள்ள முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் நீங்கள் பரலோகத்தில் போய் இருக்கிறதை ஒரு காலம், ஆனால் பூமியிலே பரலோகத்தின் வாழ்க்கையை வாழணும். பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சமாதானம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இந்த பூமியில் தேவனோடு வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். காயப்படுவதற்கும், நோய்வாய்ப்படுவதற்கும், நெருக்கப்படுவதற்கும், பஞ்சமாய் பட்டினியாய் இருப்பதற்கும் தேவன் நம்மை அழைக்கலை. இந்த பூமியிலேயே பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். நீ கட்டவும் ஆளவும் அலுவலியா பிறந்திருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. ஆனால் அந்த எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் உலக இழுப்புக்கும் அலலியா துர்க்குண மனுஷரோடு இணைவதற்கும் நம்ம இணைத்துக்கிட்டோம்னா நம்ம படுகிற பாடு பயங்கர பாடாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கூட நீங்கள் டேப்பில் இருக்கும், நீங்கள் பின்னால் எடுத்து பாருங்கள், 5 வருஷம் கழித்து எடுத்து பாருங்கள், இது இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரியும். நான் ஒரு வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்காத மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். நான் காமிக்க 2 பேரை காமிக்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமம் பக்கம் 570 பக்கம் 24வது அதிகாரம். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் பக்கம் 570 பக்கம். வாசிக்கலாம் 17. வாசிப்போம். 16 வாசிப்போம். ஆமென். இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் ஆமென் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். எய்தாவை அவன் சொல்லுகிறது. யோய்தா என்பவன் அல்லேலூயா ராஜாவாய் இருந்தான். அவன் தேவனுக்கு உகந்தவனாய், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய், சத்தியத்தின்படி நடக்கிறவனாய் இருந்ததுனால அவன் முதிர் வயது வரையும் ஆயுசு நாட்களிலே முதிர் வயது அடைந்து மரித்தான். அவன் இறந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். இப்போ அவன் பட்டத்துக்கு வருகிறான். அதான் 17வது வசனம். பணிந்து கொண்டார்கள். ஆமென். அவர்களுக்கு செவி கொடுத்தான். ஆமென். விட்டுவிட்டு ஆமென் சேவித்தார்கள். ஆமென். 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 வேதம் என்ன சொல்லுது? இந்த ராஜா என்பவன் விக்கிரக தோப்புகளையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேவித்தான். அது கூட இவன் ராஜாவன் சேர்ந்து சேவிக்கிறான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்துல இருந்து வந்த யாரால இருந்தாலும் சரி, உங்களை விக்கிரகம் பின்தொடரும். நாமும் தோப்பு விக்கிரகமாகி அந்த சொல்ல மாட்டேன்னு சொல்ற அல்லேலூயா விக்கிரகத்து மத்தியில் 24 பூடங்கள் இருக்கும். தனிப்பட்ட விக்கிரகங்கள் வேற, தோப்பு விக்கிரகங்கள். தோப்பு என்றால் பல விக்கிரகங்கள் சேர்ந்த இடம். அதை சேவித்து, அது இன்னும் குல தெய்வங்களை சேவித்து, குடும்ப தெய்வங்களை சேவித்து தான் அங்கே வந்திருக்கிறோம். இது 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 எப்படி அங்கே வந்துச்சு? நீ கிறிஸ்துவை வசனத்தை தேவனை பின்பற்றக்கூடாதபடி அல்லது மறைமுகமாய் மனுஷன் மூலமாக கூட உங்களுக்கு கிரியை செய்யலாம்.
அநேகர் செவியை அடைத்துக்கிட்டாங்க செவிட்டு விரியனை போல. அநேகர் சத்தம் கேட்பதில்லை. ஐயா, நீ இயேசுவோடு, நீ ஆவியானவரோடு, ஆவியானவர் சத்தத்தோடு, வேத வசனத்தோடு வாழ்க்கை நடத்தினால் இந்த பூமியில எந்த பலவீனமும் உங்களை தொடுவதில்லை. நாங்கள் அல்லேலூயா சாட்சியா இருக்கிறேன். அநேக பலவீனங்கள் என்னை தொட்டதுண்டு, ஆனால் எதுவுமே நிலை நின்றதில்லை. என் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது, எல்லாருக்கும் வியாதி வந்தது, எதுவுமே நின்றதில்லை. கொஞ்சம் மாதங்கள் அல்லது கொஞ்சம் வருஷங்கள் அல்லேலூயா எங்களை பிடித்ததை தவிர எதுவுமே பூரண ஐஸ்வர்யம் இருந்ததில்லை. ஆனால் இந்த விக்கிரகம் தொடரும். உங்கள் தலைமுறையில் பல தலைமுறைக்கு அதுக்கு எற போட்டு அதை வணங்கி அதை சேவித்து வந்த உடனே திடீர்னு இன்னொரு தெய்வத்துக்கு நாம் மாறும் பொழுது அந்த பழைய விக்கிரகத்தின் தன்மை நம்மை தொடரும். இவன் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான் எய்தா. ஆனால் அவன் மகன் அல்லேலூயா திரும்பி போய் அந்த விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்க, அல்லேலூயா ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்க, அதை நோக்கி பலியிட, அதுக்கு ரத்தம் சிந்த, அதை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தான். அவன் பழைய ஏற்பாடில் அந்த சிலை முன்னால் இருந்தான்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடில் சிலை முன்னால் இல்லை. ஆனால் சிலையில் என்ன அந்த விக்கிரகம் என்னென்ன செய்யணும்னு நினைக்கோ நம்மை கொண்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்து உலகத்தின் தன்மையில் இடைப்படை செய்து நம்மை அதே காரியத்தை செய்ய வைக்க. நான் கிறிஸ்தவன் தான், பேர் மாதிரி இருக்கு, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன். ஆனால் விக்கிரகத்தின் ஆவி மட்டும் என்னை தொடரக்கூடாத அளவுக்கு என் கிரியைகளில் அல்லது அவனுடைய கிரியை இருக்கிறதாங்கிறத சோதித்து பார்க்க வேண்டும். அநேகருக்கு அந்த தன்மை இல்லை. அதுவும் பின்வாங்கினவங்ககிட்ட பயங்கர விக்கிரகங்கள் கிரியை செய்ய உங்களுக்கு தெரியல. ஒரு ஆள் பின்வாங்கிட்டான்னா அவன் இயேசுவை விட்டுருவான். விக்கிரகத்தின் ஆவியின் கிரியைகள் பகிரங்கமாயிரும். இதுதான் அந்த அல்லேலூயா அல்லேலூயா விசுவாசிகள் தான் உங்களுக்கு ஐக்கியமாக இருக்கணும். விசுவாசிகள் இந்த விசுவாசிகள் எந்த சர்ச்சில் உள்ள விசுவாசியும் தேவனை தன்னை பூர்ணமாய் அர்ப்பணித்தவனோடு நீ ஐக்கியம் இருந்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். நமக்கு சபை பாகுபாடெலாம் கிடையாது. யார் தேவனோடு ஐக்கியமாக இருக்காங்களோ அவங்களோட நான் ஐக்கியமாக இருப்போம். ஆனால் தேவனை விட்டு பிரிந்தவர்களோடு நீ ஐக்கியம் வச்சோன்னா இந்த 24 விக்கிரகங்களில் இது 1000 விக்கிரகத்தை கொண்டு வந்து உங்களை சின்ன பின்னமாக்கிறோம். நீங்கள் ஒரு நம்மகிட்ட இருந்து ஏகப்பட்ட பேர் வேலை பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் உள்ளே போய் பழகி பாருங்கள். இந்த விக்கிரகத்தின் தன்மை பூரா தெரியும். பேச்சில், நடக்கையில் இயேசுங்கிற பேரே வராது. பணம், உலகம், ஜாதி இப்படிங்கிற பேச்சு தான் அதிகமாக வரும். இயேசுவை இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கு, நம்ம இப்படி ஜெபம் பண்ணுவோம், நம்ம இப்படி போவோம். இப்போ அப்படிலாம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. ஆண்டவர் அதான் சொன்னார், ஒருத்தர் பின்வாங்கின ஆனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. ஏன் பிரியமாயிராது? அவனை முதல்ல சேவித்த விக்கிரங்களை பார்க்கிறோம், 7 மடங்கு விக்கிரகம் அவனை ஆள ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ அடுத்த வசன நிலைக்கு வேகமாக வாசிப்போம். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு ஆமென் தோப்பு விக்கிரகங்களையும் ஆமென் சிலைகளையும் சேவித்தார்கள். ஆமென். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் ஆமென் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. இப்போ என்ன ஆயிட்டு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவன் வலிமலைக்கு போனவன தேவ கோபத்துக்கு உள்ளாகிறான். பேசித்தனத்துக்கு, கொலைபாதகத்துக்கு எந்த தன்மையோ அதே மாதிரி தான் பின்வாங்கினோட சேர்றது தான் பயங்கரமான பிரச்சனை. விக்கிரக ஆராதனை ரொம்ப மோசமானது. ஆனால் எப்படி கிரியை செய்யறதே தெரியாது. நம்ம மகம் மூலமாக வரும், மகம் மூலமாக வரும், எப்படி நமக்குள்ளே வருதுன்னே தெரியாது. பணம் மூலமாக வரும், இல்லைன்னா உங்களுக்குள்ள பெருமை மூலமாக வரும், பண ஆசை மூலமாக வரும். இது ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். ஐயா கண்டுபிடிக்க தெரியல, ஆனால் நான் எப்படியோ தேவனை பின்பற்றணும்னு வைராக்கியமாக இருக்கேன், ஆவியானவர் நடத்துவார். இந்த இடத்துல இல்லாதன்னு சொல்லிடுவார். எனக்கு வசனம் தெரியாதையா, எனக்கு தெளிவில்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அறியாத காலங்களில் நான் காணாதவர் போல் இருந்தேன், எனக்கு தெரியாதியா. ஆனால் நான் தேவனோடு பற்றோடு இருந்தோம்னா ஆவியானவர் எனக்கு போதிப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அடுத்த என்ன இருக்கு? அப்பொழுது
தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோதாவின் குமாரனான ஆமென். சகரியாவின் மேல் இறங்கினதால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று ஆமென். நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று ஆமென். தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். அவன் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி சொல்றான், ஒரு ஊழியக்காரன் தாமஸ் எழும்பி சொல்றான். இப்போ கோபம் யார் மேல வரும் தெரியுமா? தாமஸ் மேல வரும். ஏன் வருது? இவன் இயேசுவை பின்பற்று, ஆவியானவருடைய சத்தத்தை கேள், வேதவசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள், உலகத்தில் பரலோக வாழ்க்கை வாழ வேண்டும், இது சொல்றதுனால தான் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அல்லது என்னை பகைக்கிறது. அழகா சொன்னா பவுல், நான் சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்துருவானேனோ. இதுதான் நிலைமை. இவன் தீர்க்கதரிசி வந்து சொல்லுதான், சகரியா, உங்க அப்பா இவ்வளவு தூரம் தேவனை சேவித்தாரு, நீ இப்படி அல்லையா விக்கிரக தோப்பை உண்டாக்கிட்டிய, அவர் விக்கிரகமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு அடிச்சுன்னு இருக்கிறாரு, இருதயத்திலே இருக்கக்கூடாதுன்னு அடிச்சுன்னு இருக்கிறாரு. எப்போ நம்ம முதல்ல அப்படிலாம் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிட்டு? அல்லேலூயா, நன்றி. விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கும், பல இடங்களில் விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கிறது, அல்லேலூயா, போதிக்கப்படுகிறது. யாரும் செவி சாய்ப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பிரச்சனை நான் கொஞ்ச நாள் ஆனவொன்னே காயப்படும் போது எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்கு இப்படி மரணம் வந்துட்டு, இப்படி நோய் வந்துட்டு, இப்படி நஷ்டம் வந்துட்டு, இப்படிலாம் இருக்கு ஆண்டவரே, எப்படிலாம் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பினால் மட்டும்தான் இந்த உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை வரும். இப்போ பிரச்சனை என்ன ஆகும்? நீங்கள் பழைய நிலையில் நீங்கள் என்ன தவறு செய்தீங்கிற கூட இந்த அசுத்த ஆவி மறைச்சிரும். நான் சரியாக தானே இருக்கேங்கிற நிலைமைக்கு ஆகிரும். இப்போ பிரச்சனை இங்கே என்ன ஆகிட்டு, ராஜாட்ட தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னே தீர்க்கதரிசியே க்ளோஸ் பண்ணிட்டான். தீர்க்கதரிசி போய் சொல்கிறான், எப்பா நீ விக்கிரகத்தின உங்கள் அப்பா இப்படிலாம் சேவிச்சாரு, நீ எல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அது தப்புன்னு சொல்கிறான். கற்பனை கட்டளையில் கைகொள்ளணும், வேதவசனத்தை கைகொள்ளணும்னு சொல்கிறான். உடனே கோவம் வந்துட்டு ராஜாவுக்கு சொன்னால் அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு வந்து கல்லை கொண்டு எரிஞ்சு கொண்டுட்டான். எண்ணெய் பாய்க்கிறதுல பற்றி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கல்லை எரிஞ்சவரை விட்டுட்டு அல்லது கல்லை போய் சபிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன நினைத்து தான் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நான் ரொம்ப பேர் காயப்பட்டவங்களை பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட பேர் காயப்பட்டவங்களை பார்த்துருக்கேன், நிறைய பேர். இந்த கிடியோன் பேர்லாம் அவுட்டு, ஆல் அவுட்டு, ஜாக்கப் கிவ்கப் எல்லாமே அவுட்டு, உயிரோட இல்லை. பல்லு சர்ச்சைக்கு வந்து பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டாரு. ஏன்? கையில் ஒரு வேலை இருக்குது, அதில் ரூபா வருது. நான் அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தது, 4 பிள்ளைகள் எப்படியும் போதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வேறு எங்கே ஊட்டி கோடைக்கானலில் போய் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிள்ளைக்கு 25 வயசு, அவருக்கு 45 வயசு. கடைசியில் என்ன ஆளே காலி. இங்கே அப்படி தான் ஆகுது. அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டான், தீர்க்கதரிசியே க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், அடுத்த நம்ம சொல்லுற வசனத்தை வாசிப்போம். 22. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். அவன் சாகும்போது சொல்றாங்க, இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். ஊழியக்காரன் அவ்வளோதான் செய்வான். நீ என்ன செஞ்சாலும் ஜெயிச்சு போய் கர்த்தர் பார்ப்பார். நீ என்ன செய்ய, நஷ்டப்படுத்துதியா, காயப்படுத்துதியா, என்னை செய்வன வைக்கியா, என்னை கொல்ல பாக்கியா, கர்த்தர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு போயிடுறாரு. நான் எதிர்த்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. அல்லேலூயா. என்ன நடக்கணும் பாருங்க அடுத்தால. மறுவசத்திலே ஆமென் சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக ஆமென் யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்கு ராஜாவுக்கு அனுப்பினார்கள். 25வது வசனம். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளான
விட்டு போனார்கள். ஆமென். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் யோய்தாவுடைய குமாரின் இரத்த பலி நிமித்தம் ஆமென் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையில அவனை கொன்று போட்டார்கள். செத்து போன அவனை ஆமென் தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ராஜாவை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ஆமென் ராஜாவுடைய கல்லறையில் அவனை வைக்கல. அவன் சாகும்போது சொல்லிட்டு சாதான். இதெல்லாம் கர்த்தர் கேட்பாரியா? நான் கேட்கறது இல்லை, கர்த்தர் கேட்பாரு. அவன் பதிலே ஏசவோ பேசவோ அல்லையா தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தவோ இல்லவே இல்லை. கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி செய்துட்டான். கடைசியில் என்ன ஆயிட்டு? எல்லாம் சேர்ந்து இவனை கொண்டு விட்டாங்க ராஜாவே. அநேகருடைய தன்மை நீ பேச வரையும் பேசு. நான் பேசுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள பேசுகிற அநேக காரியங்களை மக்கள் மீறுகிறார்கள். இங்கே மட்டுமில்ல, உலகம் பூரா மீறுதாங்க. இங்கிலாண்டில் 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க பூரா கடவுள் மறுப்பாளர்களாக மாறிட்டாங்க. ஏன் மாறிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை உலகம் பூரா பரப்பின இங்கிலாந்து. ஒவ்வொரு சர்ச்சைக்கும் அங்கேருந்து அவங்க வயத்தை கட்டி அநேக ரூபாயை சேர்த்து இங்கே அனுப்பி இங்கே தான் அநேக சர்ச்சுகள் எழுப்புனாங்க. அப்பேற்பட்ட இங்கிலாந்து தன்னுடைய வாழ்க்கை வேத வசனத்துக்குள்ள கட்டுப்படக்கூடாது கட்டுப்பட்டால் உலகத்தில் நம்ம பாவம் செய்ய முடியாதுங்கிறதுக்காக கிறிஸ்துவத்தை விட்டு விலகிட்டாங்க. இப்போ 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்புறம் தேவனை வேண்டாங்க. ஏன்? வேத வசனத்தை நான் கை கொள்ள மாட்டேன். வேத வசனத்தில் கட்டுப்பாடு இருக்குது. நீ அதை செய்யாத, இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம் அப்படின்னு கட்டுப்பாடு இருக்குது. நம்ம அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் நிற்க மாட்டேன்னு சொல்லதுனால தான் இவங்க வேத வசனத்தை விட்டு பின்வாங்கிறதுனால தான் கர்த்தர் அவனை விட்டு விலகினார். இன்னைக்கு தேசம் அல்லையா பயங்கர சங்காரத்தில் இருக்கு. பெரிய மத கலவரம் இங்கிலாண்டில் இதுவரை கண்டிராத மத கலவரங்கள். என்ன செய்ய போகிறோம்னே தெரியல. ஒரு சிம்பிளான வழி, ஐயா எனக்கு இந்த வசனம் தான் தெரியும், ஆனால் இந்த வசனத்தை என் கனவுல கூட நான் மீற மாட்டேங்கிற தன்மைக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் நமக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. நம்ம சர்ச்சில் உள்ளவங்களும் இல்லை, இந்த செய்தியை கேட்குற எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்க காரியம் இதுதான் காரியம். வேத வசனம் எனக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்ச வசனத்துக்கு நான் உண்மையாக இருப்பேன். ஆவியானவர் எனக்கு பாவம் செய்யும்போது உணர்த்துவார், அந்த அவருடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்ப்பேன். அல்லேலூயா. அநேகர் இல்லை, நிறைய காரியங்களை பேசலாம். இப்போ நேரங்கள் காலங்கள் போராது. இன்னொரு வசனத்தை வேகமாக ஆச்சு. இப்போ 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக மீறல் செய்து தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். ஆசாரியனாய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோட எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுறதுக்கு உமக்கு அடுத்ததல்ல, ஆசாரியத்துக்கே அடுக்கும். வாசிக்கணும். அடுத்தால ஒரு நிமிஷம். தேவன் இவனை பயங்கரமா பலப்படுத்தினார். உசியா ராஜாவுக்கு அல்லேலூயா குதிரை வீரர்களும் அல்லேலூயா யானை படைகளும் அல்லேலூயா கால்நடை படைகளும் போர் வீரர்களும் ஏகப்பட்டது குமிஞ்சிட்டு வர பலப்பட்டான்னு எழுதியிருக்கு. பலப்பட இயேசு கிறிஸ்துவை சேவித்து கொண்டிருந்தவன் உலக ஆஸ்திகள் பெருகும் பொழுது இயேசுவை விடுகிறான். தேவனை சேவிப்பதை குறைக்கிறான். குறைத்தது மட்டுமல்ல, தேவனுக்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறான். நம்ம நாட்டு பிரதமர் நான் தான் கடவுள்ட்டாரு. அம்பேத்கர் சொல்லும்போது சொன்னார், என்னை கடவுளாக யாருமே பார்க்காதீங்க, நீங்கள் தோற்றுருவீங்க, என்னை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் எழுதி போட்டிருக்கு, திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் என்னை ஆயுதமாக பயன்படுத்துங்க அப்படின்னாரு.
இவன் கடவுளாகவே ஆகிட்டான். என்ன கடவுளாகினான்னா, ஆசாரியன் தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும். இவன் போய் ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு தூவம் காட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆலயத்துக்குள்ளே போய். அப்போ ஆசாரியர்கள்லாம் பூரா சேர்ந்து போய் சொல்கிறாங்க, இது உமக்கு சரிப்பட்டு வராது, நீர் உள்ளே போயெல்லாம் காட்டக்கூடாதுன்னு அறிவு சொல்கிறான். வேதவசனத்தை கைகொள், இப்படி நட அப்படி நடன்னு சொல்கிறான். இவன் கேட்க மாட்டான்டான். ராஜா நான் யார் தெரியுமா, ராஜா என்னை சுற்றி எவ்வளோ படைகள் இருக்குது, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பலம் இருக்குங்கிற மாதிரி ஆயிட்டு. அடுத்த வசனம் என்ன இருக்கு? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். ஆமென். தூபகலசத்தை தன் கையில பிடித்து ஆசாரியரோடு கோபமா பேசுற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபபீடத்தின் முன் இருக்கிற ஆமென் அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் தோன்றிட்டு. அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிட்டு. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியில குஷ்டரோகம் பிடித்தது என்று கண்டு அவனை தீவிரமா அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். போதும். என்ன எழுதி பாருங்க. இவன் ஆசாரியன் சொல்லுவான், நீ உனக்கு போகாத, இந்த காரியத்தை செய்யாது. இல்லை நான் செய்யதான் செய்வான். பேசிட்டு நெத்தியில குஷ்டரோகம் வந்துட்டு கேட்பார் இல்லாமல் எங்கேயோ தூக்கி கொண்டு போட்டு கடைசி வரைக்கும் குஷ்டரோகம் இல்லை அழுகி செத்துட்டான் உசியா ராஜா. இப்படி நான் ஏகப்பட்ட ராஜாக்களை ராஜாவை காமிக்கிறேன், மக்கள் இல்லை, ராஜாக்கள், தன் பலம் கொண்டவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய சட்டத்துக்கு மீறும்போது அவங்க காயப்பட்ட காரியங்கள். ஏகப்பட்ட பேர் மரிக்கும்போது அனாதையா குத்துண்டு கொலை உயிராய் மரித்தார்கள். மரணத்தில் வந்து பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர். அநேகருக்கு இந்த பயம் இல்லை. வேதவசனத்தை கை கொள்ளணும், ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கார். ஆவியானவர் அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா இயேசுவே கிறிஸ்துன்னு என்னைக்கு அறிக்கை செய்கிறீங்களோ, என்னைக்கு பாவத்தை அறிக்கை செய்கிறீங்களோ, சிலுவையில் இயேசு மரித்தாருங்கிற விசுவாசிக்கிறீங்களோ, அப்போவே உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துடுவார். ஆவியானவரெலாம் வெளியே காட்ட முடியாது. அவங்க இருதயத்திலேருந்து இதை செய்யாதன்னு பேசுவார். அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா இந்த உசியா ராஜாவுக்கும் இந்த எய்தா ராஜா மகன் முன்னுக்கு நடந்த காரியம் தான் நமக்கு நடக்கும். புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா நன்றியோடு ஆசாரியனை வச்சுருந்தாரு, தீர்க்கதரிசியை வச்சுருந்தாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வச்சுருந்தார். புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. ஆண்டவரே அல்லேலூயா தீர்க்கதரிசி, ஆண்டவரே உங்களுக்குள்ளே இருந்து போதிப்பார். நாங்கள் ஒரு கரண்டி மாதிரி தான், எங்கள் இருக்கிறத எடுத்து வைக்கிற கரண்டி. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். ஆவியானவர் உணர்த்தாத, ஆவியானவர் கண்டிக்காத, ஆவியானவர் நடத்தாத ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. நீ இயேசு தான் தேவம்னு சொல்ல ஆரம்பித்தோடனே உனக்குள்ள ஆவியானவர் வந்துடுவார். சிலர் அறியாமையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவரும் அந்த கண்டிக்கிறத பார்த்தா பயங்கரமாக கண்டிப்பார். சில சிச்சைகளை கொடுத்து கண்டிப்பார், போதித்து கண்டிப்பார். ஆனால் எந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா உங்கள் எதிர்கால வாழ்க்கை ஆபத்தில் முடியும். ஒரு வசனத்தை வாசி. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம். செல்லில் யாராவது வாசிங்க. 12வது அதிகாரம் 24, 25. கேட்கல கேட்கல. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். 25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? நல்ல காலுங்க. இங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. ஒன்று பூமியில இருந்து பேசுகிறவர், இன்னொன்று பரலோகத்தில் இருந்து பேசுகிறவர். பரலோகத்திலிருந்து பேசுகிறது இரத்தம், பூமியிலிருந்து பேசுகிறது அல்லேலூயா இயேசு. பரலோகத்திலிருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரத்தம் நியாயம் எழுதியிருக்குன்னா பலி,
பலியின் மூலமாய் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய சத்தம். நீ பூமியில பேசின இயேசுவின் சத்தம் தான் ஒரு பைபிளே மொத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ பழைய ஆதியாமத்தில் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம் வரையும் இயேசுவானவர் பேசின காரியங்கள், இயேசுவை பற்றிய காரியங்கள், இயேசுவின் பிறப்பு, முடிவு, அவருடைய கருத்துக்களை தான் வெளிப்படுத்தி இருக்கிறது ஒரு பைபிள். நீங்கள் இந்த பூமியில் பேசினவருக்கு, அதாவது வேத வசனங்களுக்கு, அதாவது புதிய ஏற்பாடு காரியங்களுக்கு அல்லது 4 சுவிசேஷங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம்னு இருந்தாலும் கூட, பரலோகத்தில் இருந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? அந்த 2 வசனத்தை குறித்து வச்சுட்டு பாருங்க. ஒன்று இயேசு பேசினார், அதுக்கு பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அவர் இருதயத்தில் இருக்கு. பைபிளை நீங்கள் கீழ்ப்படியல, சரி போகட்டும், ஆனால் உங்கள் இருதயத்தில் பேசுகிற ஆவியானவருக்கு கீழ்ப்படியலனா நீங்கள் எப்படி தப்பி போக முடியும்னு எபிரேயருக்கு எழுதுகிறார். பைபிளில் அந்த வசனம் தெரியாது, இந்த வசனம் தெரியாது, அது போங்கய்யா, அது விடுங்க. ஆனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் கண்டிப்பாரு, போதிப்பாரு. நீங்கள் போதிக்காத ஒரே ஒரு ஆள் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் படித்தவங்களோ படிக்காதவங்களோ, கருப்போ சிவப்போ, பணக்காரனோ ஏழையோ பிச்சைக்காரனோ அதெல்லாம் தெரியாது. இயேசு தான் கிறிஸ்துன்னு நீங்கள் அறிக்கை செய்தால் உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துடுவார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்னா ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ தான் புறப்படுகிறது. இந்த ஆவியானவர் உணர்த்துதலுக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம்னா நீங்கள் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? உங்களுக்கு அல்லையா, உங்களுக்கு அந்த ஆவியானவர் கொடுக்கிறதே பாவத்தையும் அல்லையா சாபத்தையும் ஒன்றிலிருந்து சுட்டரித்து இந்த பூமியில் தான் தங்கி ஆவியினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் அபிஷேகத்தினாலும் உன்னை நிரப்பி அல்லையா அந்த பூமியிலே சமாதானமான வாழ்க்கை வாழச் செய்து பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நான் பாவத்தில் தான் ஜீவிப்பேன், வசனத்துக்கு தான் மீறி நடப்பேன்னா நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும்? ஐயா நான் கத்துறேன், நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 2 வருஷம் நீங்கள் இருப்பீங்க, அதுக்கப்புறம் போயிருவீங்க, அது எனக்கு தெரியும். அவ்வளோதான் இருக்க முடியும் உங்களால். நீங்கள் சத்தியத்தை கேட்கலன்னா ரொம்ப நாள் இருக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்த சத்தியங்கள் மாறும்போது நீங்கள் அல்லையா வேத அந்த லைனை விட்டு விலகுவீங்க. வளர்ச்சி கிறிஸ்துவம் ஒரு பகுதியிலேருந்து ஒரு பகுதி வளர்ச்சி. ரொம்ப 9th ஸ்டாண்டர்ட்னா அடுத்த 10th ஸ்டாண்டர்டு. 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா 10th பாஸ் பண்ண முடியாது. பாஸ் பண்ணலன்னு என்ன அர்த்தம்? விலகுவீங்க. இங்கேருந்து போனவங்க பூராமே சத்தியத்தில் நிற்க முடியாமல் தான் போனாங்களே தவிர அல்லையா நான் சத்தியத்தில் தேர்னவன், நான் சத்தியத்தில் நிற்கிறேன் அப்படின்லாம் ஒருத்தரும் போகலை. அடுத்த சத்தியம் வரும்போது ஜாதியின் பிடியிலேருந்து வெளியே வர முடியலன்னு ஒரு சத்தியம், அந்த சத்தியிலேருந்து நீங்கள் மீறுவேன் அப்படி தான் இருப்போம்னா நீங்கள் நிற்க முடியாது. நான் அதுக்காக போனவங்களுக்காக கவலையே படுறது கிடையாது. யார் போனாலும் கவலைப்படாத காரணம் அவங்க நான் குற்றம் பண்ணியிருந்தோம்னா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ரெடி. ஆனால் அவங்க சத்தியத்துக்கு மீறி போகும்போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல் தான் நீங்கள் வேத ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா உங்கள் எதிர்காலம் 0. உங்கள் எதிர்காலம் இருள், கண்ணீர், வேதனை, துக்கம், நோய். ஏன் வேத வசனம் தெரியாது எனக்கு, ஆதியாகமம் தெரியாது, அதில் யாத்திராகமமும் தெரியாது, எண்ணாகமும் தெரியாது, லேவியராகமும் தெரியாது, நெகமியாவும் தெரியாது, மத்தேயும் தெரியாது. விடுங்க, எல்லாரும் வேத வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு இல்லை, தெரியும். ஏதோ விடிய காலமாக நைட்லேயும் நம்ம வேத வசனங்களை வாசிக்கிறதுனால ஒவ்வொரு அதிகாரமாவது ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா அதுவும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் பலி பேசும். அவர் பலி ரத்தம் பேசணும்னா என்ன அர்த்தம்? பலியானது பேசும். அவர் பேசுவார், பேசாத ஆளே கிடையாது. அழகா எழுதியிருக்கிறார் எபிரேயருக்கு. நீ எப்படி தப்பி போவீர்கள், எப்படி தப்பி போவீர்கள்? முடியாது. நீங்கள் என்ன வளர்ச்சியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உலகத்தில் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும். அப்பவே இல்லைன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய பலவீனம். அது
எவ்வளவு தூரம் நீங்கள் தேவனை கற்று வளர்ந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அல்லா தேவ ஆசீர்வாதம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், விசுவாசத்தின் கிரியை இருக்கணும், அல்லா எப்பவும் விடுதலையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு பெரிய நான் அன்னைக்கு சொன்னதான் அன்னைக்கு சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்படாமல் இருப்பது நல்லது. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, வேத வசனத்தை கேட்டீங்க, ஆனால் வசனத்தின்படி நடக்கலன்னா நீ முதல்ல இருந்த நிலைமையோட பின்னிலைமை மகா கேடுள்ளதாக இருக்கும். நான் பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன் வெளியே போகணுன்னு, பல முறை கிறிஸ்துவத்தை விட்டு விலகணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் பின்னால் இருக்கிற ஆபத்தை சத்தியத்தின்படி உணர்ந்ததுனால தான் அல்லா பாடுகளை தேவன் சுமந்து கொள்வார் நின்று. அதுக்கு இப்போ எந்த பாடு வந்தாலும் தேவன் சுமந்து கொள்கிறதை நான் உணர்கிறேன், பார்க்கிறேன். எத்தனை பேர் கண்ணீரோடு என்று அல்லா அவங்க வீட்டு நிலைமை சொல்கிறாங்க தெரியுமா? அப்போ நினைப்பேன், நான் மேன்மையாக நினைப்பதில்லை, இவன்ட்டையும் வந்து சொல்கிறாங்களே எப்படி இருந்தோம் நம்ம தேவனுக்குள்ளே இல்லைன்னா யார் சொல்லுவா? ஒரு பிசியோதெரப்பி அம்மாலாம் அவங்களுடைய நிலைமை அப்படியே சொல்கிறாங்க, என் நிலைமை இப்படியா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் அப்போ நினச்சேன், நான் என்னை மேன்மையாக நினைக்கல, இதுதான் என்னை பாதுகாக்கும். நான் என்னை மேன்மையாக நினைக்கிறேன்ல, நினைக்காம இருக்கோம்ல, அதுதான் என்னை பாதுகாக்கும். அநேகர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆண்டவர் பலியான பரலோகத்திலிருந்து பேசுகிறவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. பூமியில் இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் பரலோகத்திலிருந்து பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆசாரியன் பேசுகிறான் அல்லேலூயா வேதவசனத்தை, ஆசாரியன் கண்டிக்கிறான் வேதவசனத்தின்படி, ஆசாரியன் அல்லேலூயா உணர்த்துகிறான் வேதவசனத்தின்படி. நான் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம்னா நம்முடைய நிலைமை என்னாகும்? எனக்கு திரும்பவும் சொல்கிறேன், இப்போ எத்தனை ஆத்துமாக்கள் வந்தாலும் சரி, அவங்க சத்தியத்தில் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் அல்லேலூயா என்னுடைய முழு எண்ணத்தையும் செலுத்துவேன், பாரப்படுவேன். நீங்கள் சத்தியத்தை மீறும்போது நம்ம பாரப்பட்டு அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களை சீர்திருத்தது முடியாத காரியம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் திரும்ப உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம். நான் இப்போ கூடாத காரியத்துக்கு போய் நான் வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நான் அடுத்த ஆள் போய் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். நல்லா கேட்டுக்கிடுங்க, உங்கள் எதிர்கால வாழ்க்கை உங்கள் கையில். அவர் அழகாக சொன்னார், ஜீவனை மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்துறேன், எதை வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஐயா நீ ஜீவனை மாத்திரம்னா எடுக்கணும்னு கை கூப்பிட்டுலாம் கூப்பிட்டுல காட்டுறார். உனக்கு ஜீவனா ஜீவனை எடுத்துக்கோ, மரணம்னா மரணத்தை எடுத்துக்கோ. இப்படி தான் சட்டங்கள் இருக்குது. இப்போ இந்த சட்டம், இந்த அல்லேலூயா சட்ட திட்டங்கள், கற்பனைகள், நியாயங்கள் எல்லாம் இருக்குது. அதன்படி நடந்தால் மட்டும்தான் ஆவியானுடைய பாதுகாப்பும் ஆவியானுடைய ஆலோசனைகளும் கிடைக்கும். பெரிய பெரிய ராஜாக்கள் நோய்வாய்ப்பட்டே செத்துட்டான். குடலில் வியாதி வந்து கடைசி வரைக்கும் குடல் வியாதினாலே அழுகி விழுந்துட்டான் குடல் அப்படின்னு எழுதியிருக்கு பைபிளில். கடைசி வரையும் அழுகி தண்ணீர் ஓடிச்சு ஒரு ராஜாவுக்கு. குஷ்ணரோகியா செத்துட்டான் ஒஷியா. ஏன்? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனாலலாம். இன்னும் ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆவது அதிகாரம் முதல் வசனம். ஒன்று தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 1, 2, 3 யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கியே, டக்குன்னு வாசிங்க. வாய் நேரம் வச்சுக்கிட்டுமா? என்ன எழுதிருக்கு? இப்படி விலகி போகிறவர்கள் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுக்கு செவி கொடுப்பார்கள். அவன் மனசாட்சியே இருக்காது, உன் மனசாட்சி சுடப்பட்டுரும். நீ யார்கிட்ட சேரனா? கண்டிக்கிறவன்கிட்ட சேரணும். அல்லேலூயா. யார்கிட்ட சேரணும்? உன்னை தேவனை ஒரு பகுதியில் அல்லேலூயா தேவனுக்குள்ளே நடத்துகிறவன்கிட்ட சேரணும்.
அல்லையா உன்னை ஜெபம் பண்ண வைக்கிறவன்ட்ட சேரணும், நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவன்ட்ட சேரணும், நீ இப்போ அபிஷேகம் பெறுவதற்கு பிரயாசப்படுவன்ட்ட சேரணும், கனி கொடுக்க பிரயாசப்படுவன்ட்ட சேரணும். அப்படி சேரலைன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, இப்படி சேர்ந்தவங்க விலகி போவார்கள் அடுத்தால. ஆமென். சத்தியத்தை அறிந்தவர்களும் அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் பேசும்படி அதற்குரிய அழகா சொல்லுவான். போஜனம் ரெண்டே போஜனம். ஒன்று அவருடைய சரீரம் போஜனம், இன்னொன்று அப்பம் போஜனம். அப்பம் வந்து அவருடைய வார்த்தையையும் அல்லது அவர் சிலுவையில் மரித்த காரியங்களையும் மறுதளிக்கக்கூடிய வகையில் தான் அவன் நடத்துவான். விவாகம் என்பது நான் தேவனோடு விவாகம் பண்ணுவது. இந்த போஜனத்தை விலக சொல்லுவான் பொய்யன். அது வேதத்தில் எழுதிரும்பியா? நம்ம அப்படிலாம் நடக்க முடியுமா? வேதத்தில் அப்படிலாம் எழுதியிருக்கோம், அப்படிலாம் நடக்க முடியாது. மனம் திரும்புங்காங்களே, அதெல்லாம் அது போஜனம். அது அவர் மாம்சத்தை நான் புசிக்கிறேன். ஒவ்வொரு தடவை மனம் திரும்பும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை நான் புசிக்கிறேன். அதை விலக்க சொல்லுவான். நீ மனம் திரும்புவது தப்புமா? ரைட்டு, நேரம் எழுப்பாயிட்டு இயேசுவின் நாமத்தினாலே. இதெல்லாம் காரியங்கள், நிறைய காரியங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு இந்த குளோரிந்தா சர்ச்சில் அழுதுகிட்டு திரியிறவங்க இன்னைக்கு அழுதுகிட்டு தெரியும். அன்னைக்கு பார்க்கும்போது ஆவியானவர் அல்லேலூயா காது தொட்டும்போது மூடிட்டான். இப்போ இவங்க தொட்டுதாங்க, அவர் மூடிக்கிட்டாரு. ரொம்ப பேர் கண்ணீரை ஊற்றி விட்டுதாங்க. ஐயா என் வாழ்க்கையை முடிஞ்சுதுங்க. அவ்வளோ ஒரு ஊழியக்காரரும் அவன் மனைவி வந்து முதல்ல முழங்கால் போட்டுது, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஆனால் அவருக்கு விட்டோன்னா அவர் ஏகப்பட்ட ஊழியம் செய்கிறங்காரு. அதெல்லாம் சும்மா அது இந்த கொயரில் பாட்டு படிக்கிறதோ அல்லது இந்த பிரதர் பேசுகிறதோ மற்ற சண்டே கிளாஸ், அதெல்லாம் பெரிய ஊழியமே கிடையாது. ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நடத்தணும், விக்கிரகன் பிடியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு நடத்தணும். அதான் ஊழியம். நீ பாட்டு படிக்கிறதெல்லாம் ஊழியத்தின் ஒரு பகுதி. அதெல்லாம் தான தர்மம் செய்தெல்லாம் ஒரு பகுதி. தான தர்மமே ஊழியம் கிடையாது. அதெல்லாம் ஒரு சின்ன பகுதிகள். ஆனால் அநேகர் நினைக்கிறாங்க நான் தான தர்மம் பண்ணுறேன் அது பெரிய ஊழியம்னு நினைக்கிறாங்க. நான் பெரிய ஸ்கூல் நடத்த அது பெரிய ஊழியம். இல்லை, அது ஊழியத்தின் ஒரு சிறு பகுதி. எது ஊழியம்? பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுவது, அல்லையா விக்கிரகத்தின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவது, இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு பரலோக ராஜ்யத்திற்காக வாழ வைப்பது, அதுதான் ஊழியமே தவிர எல்லாமே ஊழியம் கிடையாது. அதனால் இதெல்லாம் காரியங்கள். நான் இப்போ சொல்கிற சத்தத்தை எத்தனையோ பேர் கேட்பீங்க. கேட்டு தேவனை சேவிக்கக்கூடிய வழிகளை திறந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னா இந்த பூமியில் பயங்கர